காய்ஸ் எப்போ காய்ஸ் வந்தீங்க? நானே இப்போ தான் உங்களை பார்க்குறேன். தெரியாமல் எல்லாம் சீனரிலாம் கவனிச்சுனுங்க. ஓகே, நாளைக்கு தீபாவளி, அதனால இன்றைக்கி நான் பட்டாசு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி தான் ஆக்சுவலாக நான் நேற்று வாங்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் அப்ராக்சிமேட்லி இன்றைக்கி வாங்கிட்டேன். ஓகே, நாங்கள் அது ஃபோட்டோ அது காட்டுறதுக்கு முன்னாடி, அந்த கிஃப்ட் ராப் காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாப். ஓகே, உங்களுக்கு நான் அந்த பாக்ஸ் காட்டியிருப்பேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். வாங்க 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 இன்னைக்கு இந்த வீடியோவில் இது அன்பாக்ஸ் பண்ணி இன்னைக்கு கதற விடுவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வேறு லெவலில் இருக்கும். பார்த்தா இன்னொன்றும் வருது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு லெட்டர் ஊற்றுறாங்க. பாய்வு பசங்க கீச்சு போட்டு ஊற்றுறாங்க. என்ன பண்ணலாம் அவனுங்களாம். சரி, அதை விட 60 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 60 ஐட்டம்ஸ் இருக்கும். நான் நம்பவே மாட்டேங்க. பாருங்க, 60 ஐட்டம்ஸ் ஆங்க. இல்லை பார்த்தாலே தெரியும். ஓகே, 60 ஐட்டம்ஸ் இருக்கா நம்ம செக் பண்ணுறோம். நமக்கு தேவை ஊதுவத்தி. இது ஊதுவத்திலாம் நமக்கு தேவையே இல்லை. தூக்கி போட்டுடலாம். போடுப்போம். இதை பார்த்தீங்கன்னா 1000 வாலா. இந்த 1000 வாலா வெடிக்காமல் யாருமே இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டீங்க. எக்ஸ்பிரஷன் ஆகூட. ஓகே, 1000 வாலா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐட்டம். இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா எது என்னன்னு ஒன்றுமே புரியல காய்ஸ். இந்த ஐட்டம் உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இது ஃபோட்டோ பிடிச்சி அப்படியே என்ன அதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எனக்கு புண்ணியமாக போகும் உங்களுக்கு. ஓகே ஓகே, இந்த விஷயம் காட்டும்போது பப்ஜி ஃபேவரட் பிளேயர்ஸுக்காக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னு தானே நினச்சிங்க. ஆனால் இல்லை, அதாங்க தப்பு. இது வந்து பப்ஜி கன் புதுசாக விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பப்ஜி கன் இந்த இடத்துல நம்ம ஃபயர் பண்ணால் இந்த இப்படி பிடிச்சிருக்கலாம். இது வந்து பப்ஜி பிளேயர்ஸுக்காக நல்லாயிருக்கும். இந்த பப்ஜி பிடிச்சவங்க மறக்காமல் இந்த சைடில் இருக்க என்ன பண்ணால் டபுள் டேப் பண்ணி லைக் கொடுக்கணும். ஓகே, லைக் கொடுத்துருங்க மறக்காமல். அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஸ்டோன். அதாவது எலக்ட்ரிக் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே எலக்ட்ரிக் ஸ்டோன்ஸ்னால் நானே இப்போ தான் கேள்விப்படுறேன் அந்த பேர். ஓகே, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து கீழே வெடிச்சு அந்த நெருப்பை பற்ற வச்சா வரும் அது. ஓகே, இது மாதிரி நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, எலக்ட்ரிக், அதாவது எலக்ட்ரிக் ஸ்பார்க்கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 cm ஸ்பார்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மத்தாப்பு பா இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 பீசஸ். இதே மாதிரி 10 பீசஸ் அழகாக இருக்கும் உள்ள. பார்த்தீங்க பாருங்க, 10 பீசஸ் அழகாக இருக்குது. 10 பீசஸ். ஓகே, 10 பீசஸ் அதே தாங்க இந்த எலக்ட்ரிக்ஸு. ஆனால் என்ன ஒவ்வொரு விதமாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டோரேமான். இந்த டோரேமான் ஃபேவரட் காய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க மறக்காம கமெண்ட்டில் ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, என்னன்னு பார்த்துடலாம். ஓ டிஃப்ரெண்ட். ஓ இந்த ஃபயர் பீகாக் வெடிங்க. பீகாக் கிருஷ்ணர். இது நினச்சின்னா இன்னைக்கு கிருஷ்ணர் நமக்கு தான் வருது. இந்த இடத்துல வெடிக்கணும். ஓகே, நல்லா இருக்குது. ஒருத்து தான். இதோ நம்ம எத்தனை ஐட்டம் பார்த்து ஞாபகம் வரலையே. போக பார்ப்போம். பாருங்க, கிங் கோப்ரா. அதாவது இது எவ்வளோ வாழான்னு தெரில. ஆனால் என்ன மிளகா வெடி வாழாவா என்ன வாழான்னு தெரியல. மறக்காம எண்ணி பார்த்தா தான் தெரியும் அது வாழா. பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வெடி பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் நல்ல தரமான குவாலிட்டியில் லக்ஷ்மி வெடி இருக்குது. இந்த லக்ஷ்மி வெடி அவ்வளோ நல்லா இருக்கு கைஸ். நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் நான் ஏற்கனவே வாங்கி டபுள் பாக்ஸாக வாங்கிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி வெடிச்சிட்டேன். அதனால இந்த லக்ஷ்மி வெடி எவ்வளோ சூப்பர். நான் இப்போ கூட கரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, 2 பிஜிலி வெடி. நம்ம பிஜி வெடினாலே கையில் தூக்கி போடுறது தானே ஞாபகம் வரும். அது விட பார்த்துக்கலாம். இது ஆட்டோ பாம்போட பெருசாக இருக்கு கைஸ். இதை விட பெருசு நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். அது நீங்களே பார்த்து ஷாக் ஆவீங்க. ஓகே, இது ஒன்று. இப்போ அந்த ஷாக்கிங்கான விஷயம் லக்ஷ்மி வெடி, கோல்டன் லக்ஷ்மி வெடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ் கிட்ட வாங்கலாம். இதை பாருங்கள், இதில் ஒரு இது இருக்கும். அதாவது திருசல் வைக்கிறதுக்கான இது இருக்கும். அதுக்கும் இந்த பேப்பருக்கு இந்த இதுக்கும் ஒரு வந்து காம்பினேஷன் விசஸ் வைக்க போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி இதை வெடிச்சு பார்த்தீங்கன்னா கோஷ் அப்படி சவுண்டு வருது. ஒன்றுமே பண்ண முடியாது. இது அடிச்சுக்கிட்டு இது எந்த பட்டாசுமே இல்லை. போகலாம். ஓகே, இது வந்து உங்களோட ஃப்ரீ ஃபயர் லவர்ஸ்க்காக. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பற்றியான ஒரு இது உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஃப்ரீ ஃபயர். இந்த ஃப்ரீ ஃபயர் பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஐ லவ் யூ ஃப்ரீ ஃபயர்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, நல்ல ஒர்த்தாக இருக்குது. ஓகே,
ஓகே, நிறைய ஐட்டம்ஸ் பார்த்துருக்கோம். பட்டர்ஃப்ளை, கலர் சேஞ்சிங் பட்டர்ஃப்ளை என்னதுன்னு தெரியல. ஐயோ, உள்ள வேற டேப் போட்டு வேற ஒட்டி வச்சுக்கிறானுங்க. இன்னத்துக்கு டேப்பு இதை பிரிக்கிறதுக்கு நாளிகேடுங்க, வாய்ப்பில் கிழிக்கும். ஐயோ. ஓகே, இந்த பட்டர்ஃப்ளை கலர் சேஞ்சிங் பட்டர்ஃப்ளை தான் பார்க்க போகிறோம். என்னன்னு தெரியல, புதுசாக இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு வெடி தான் கைஸ் கொடுத்துக்கிறாங்க. என்ன வெடினே தெரில, என்ன வெடின்னு தெரில, வெடித்து பார்க்கணும். அதாவது இந்த 7 ஷாட் மாதிரி தான் இது இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கயிறுலாம் கொடுத்துருக்காங்க, எந்த சைடு வெடிக்கணும்னு தெரில. பார்க்கலாம், வீடியோ போடும்போது அதுக்கும் காட்டுறேன் உங்களுக்கு. வீடியோ வெடிக்கும் போது அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இது மாதிரி 2 கொடுத்துருக்காங்க, நமக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. ஓகே, கேமராங்க, நீங்கள் ஃபோனில் எடுக்கிறத விட இதில் கிளியராக தெரியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சத்தியமாக நம்ப மாட்டீங்க. ஏன்னா நான் போய் தான் சொல்கிறேன். ஏன்னா இது ஃபோட்டோ எடுக்கிற கேமராலாம் இல்லை கைஸ், இது வெடிக்கிற கேமரா. இங்கே வச்சுட்டு மேலே பற்ற வச்சிங்கன்னா சும்மா வேறு லெவலில் நைட்டில் அவ்வளோ சூப்பராக வெடிக்கும் கைஸ். ஏற்கனவே இந்த மாதிரி பட்டாசு பாக்ஸ் வெடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அதுதான் இது வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இந்த கம்பி மத்தாப் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எக்கச்சக்கமான சைஸில் கொடுத்துருக்கானுங்க. கம்பி மத்தாப் பார்த்தீங்கன்னாலே ஒவ்வொன்றும் ரேண்டமான சைஸ். ஒன்று அப்படியே மேலே ரேண்டமாக போகுது கைஸ், ரேண்டமான சைஸு. ஓகே, சங்கு சக்கர போல என் மனசு சுத்துற வேலை, அது மாதிரி பாட்டு பாடலான்னு பார்த்தா அது வெளியா பாட்டு பாடுனா உங்களுக்கு தான் கோவம் வருமே. இப்போ பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் வேறு லெவலில் கொடுத்துருக்கானுங்க. இந்த வாட்டி இந்த சைடு 2 சைடு கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 சைடு வேறு லெவல். இது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை, இது எப்படி வெடிக்கணும்னு தெரியல, ஒன்றும் இதை வெடிக்கவே இல்லை. வெடிச்சிட்டு நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன். ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. பூத்தொட்டி எவ்வளோ பெருசு பூத்தொட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பூத்தொட்டி. இந்த பூத்தொட்டி அதுவும் லூஸில் தான் கொடுத்துருக்கானுங்க, அந்த பாக்ஸ் எல்லாம் கொடுக்கவே இல்லை, ஒரே ஒரு பாயிண்ட். ஓகே, எதிர்பார்த்த மாதிரி லக்ஷ்மி வெடி, கோல்டன் இல்லை சாதா லக்ஷ்மி வெடி 5 கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஓகே, இதுங்க கைஸ் பாம்பு மத்தாப்பு வேறு லெவலு. ஆனால் இந்த பாம்பு மத்தாப்பு நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து கீழே ஒரு சின்ன கொஞ்சம் தான் இருக்கும், காட்டுறேன் வாங்க. அவ்வளோ ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்கண்ணா, இந்த பாருங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எத்தனை பீசஸ், வெறும் 6 பீசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 6 பீசஸ் நீங்கள் நெருப்பில் வச்சிங்கன்னா அப்படியே மேலே புகையா அப்படியே பாம்பு மாதிரி வரும். ரொம்ப நேரம் நிறைய வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் இது வர்றதுக்கு. அதுவும் இது நல்லாயிருக்கும். ஓகே, பாம்பு மத்தாப்பு இருக்குது கைஸ். ஓகே, பாம்பு மத்தாப்பு வந்துச்சு. இது வந்து ஃபவுண்டெயின் பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டெயின் கொடுத்துருப்பாங்க. இதில் இங்கே தான் வெடிக்கணும் அந்த ஃபவுண்டெயின். இது 2 ஃபவுண்டெயினாக கொடுக்குறானுங்க, லூஸில் கொடுத்து வச்சிடறானுங்க. எது எங்கே இருக்குதுன்னு தெரில. பாம்பு, இன்னொன்று பாம்பு பார்த்தீங்கன்னா பாம்பு வெறும் பிஜிலி வெடி பின்னாடி வச்சுட்டு சவுண்டுக்காக, அவ்வளோதான் கைஸ். வெறும் பாம்பு, அவ்வளோதான், இதுதான் சொல்ல முடியும். மேஜிக் பாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் பண்ணுற மாதிரி மறைஞ்சிலாம் வெடியாது. இது மாதிரி தான் சாதா தான். பாருங்கள், கொட்டி காட்டுறேன். இதோ இதெல்லாம் இது வெடிச்சிங்கன்னா பட்டுன்னு சவுண்டு தான் கேட்கும். பார்த்தீங்கன்னா பட் வெடி, அதுதான் இது பாப் மேஜிக் பாப். நீங்கள் நினைக்கிற மாதிரி மேஜிக் பண்ணிலாம் ஓடி போயெல்லாம் வெடியாது, அந்த அளவுக்குலாம் இதெல்லாம் ஒர்த்தே இல்லை இதெல்லாம். ஓகே, 6 ரூபாய்க்கு இதெல்லாம் அவ்வளோ ஒர்த்து வந்துருக்குது. இது எது கொடுத்தானுங்கன்னே தெரில. அதாவது ரோல் கேப்ஸ், இதெல்லாம் ரோல் கேப்ஸ் நேற்றுக்குன்னு தெரில. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இது செல்ஃபி ஸ்டிக்ஸ் கைஸ். செல்ஃபி ஸ்டிக்ஸ் சூப்பராக இருக்கும் வெடிக்கிறதுக்கு. ஆனால் என்ன, கையில் பட்டுச்சுன்னா கை டேஞ்சர் ஆகிடும் வெடிஞ்சிச்சுன்னா. அதனால் நம்ம நீங்கள் குச்சி வச்சு கட்டி செல்ஃபி எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காகவே செய்யப்பட்ட 3 அமேசிங்கான தீப்பெட்டி வெடிகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷாக, அதாவது தீ பொரியிற மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி இதில் பட்டுற மாதிரி இருக்குது, அதே மாதிரில நெருப்பு வர்ற மாதிரியும் இருக்குது. நிறைய 3 ஐட்டம்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க, சூப்பராகவும் இருக்கும். இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸ் ஸ்மால், அதாவது நமக்கு கொடுத்தது வந்து இது வந்து பிக்கு, இது ஸ்மாலு. வாங்க என்ன ஸ்மாலுன்னு தான் நம்ம பார்த்துருவோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த சேஃப்டி படி தான் வெடிக்கணும். நம்ம இந்த மாதிரி வெடிக்கூட கிட்ட போயிட்டு மேலேயும் கையில் வைக்கக்கூடாது, தூரமாக இருந்தால் வெடிக்கணும் எப்பவுமே. இந்த ஃப்ளவர் பாட்ஸ் இது சில டைம் வெடியும் செய்வோம் காய்ஸ்,
அதனால சேஃப்டியாக வெடிக்கணும். உங்களுக்கு நான் சேஃப்டின்றதை என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இது இவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக அழகாக குட்டியாக இருக்குது பாருங்கள். ஆனால் வேறு லெவல் போகும், ஹைட்லாம் நல்லா ஹைட்டாக போகும். ஆனால் நல்லா ஒர்த்தாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குது பாக்ஸ். ஓகே, இதை பாருங்க, எந்த தெடியோகிஸ்னு லக்ஷ்மி வெடியை விட ஒரு சைஸ் சின்னது, அவ்வளோதான் காய்ஸ். இது எங்கே பார்த்து இது எங்கே ஆரம்பிக்கிட்டு எங்கே முடிக்கிறது கூட தெரில காய்ஸ். இது என்னான்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நல்லா பாருங்கள், நான் கரெக்டாக சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, 7 ஷாட் ஃப்ரான்ஸ் நமக்கு 7 ஷாட் கொடுத்துருக்காங்க. இந்த 7 ஷாட் பிடிச்சவங்களாம் கமெண்ட்ஸில் 7 தெரிவிக்க விட்டுருங்க. ஓகேவா, இந்த 7 ஷாட் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். 7 ஷாட்டு உங்களுக்கு காட்டணும். இருந்தாலும் 7 ஷாட் வெடிக்கிற பசங்க வந்து ஆர்வமாக இருக்கீங்க என்னதுன்னு கேட்பீங்க. அதுக்கப்புறம் நான் காட்டாமல் போயிட்டேன்னா அதுக்கு வர எனக்கு சப்ஸ்கிரைபரு அது இதுன்னு எதுவும் பாட மாட்டீங்க. காட்டிடுறேன் நம்ம முன்னேற்றுக்கு. ஓகேவா காய்ஸ், அழகாக காட்டியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், உள்ளெல்லாம் எதுவும் இல்லை, அவ்வளோதான். இது பாக்ஸில் வாங்குறதுனால அப்படி தான் இருக்கும். ஓகே, 7 ஷாட் முடிஞ்சிச்சு. நம்ம சொன்னல அதே மாதிரி சிட் 4th ஒண்டர் சூப்பர் டீலக்ஸ் இதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இது வந்து இதெல்லாம் வந்து கார்ட்டூன்ஸ். பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ் உங்களுக்கே தெரியும், காட்டுறேன் பாருங்கள். பீகாக்கு, ஃப்ராகு, இது மாதிரி ஃப்ராகு நிறைய ஐட்டம் உள்ளேருந்து வந்துகிட்டே இருக்கும். இது பாருங்கள், பீகாக்கு எல்லாமே நிறைய ஐட்டம் இருக்கும். இதெல்லாம் சவுண்டு வேறு வரும், சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த வெடியெல்லாம் உங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுதான் ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ்னால் உங்கள் சின்ன வயசில் விளையாடிருப்பீங்க, கயிறு சுற்றி விளையாடிருப்பீங்க, வேறு லெவலில் இருக்கும். இந்த பாக்ஸு ஒரு பாக்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ்னு பேர். ஓகே, இதுவும் ஒரு 7 ஷாட் தான். இதுவும் மேலே போயிட்டு நல்லா தான் வெடியும். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அவங்களே, சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வெடி, லக்ஷ்மி வெடி நம்ம பார்த்துட்டோம். கோல்டு பார்த்துட்டோம், நார்மல் பார்த்துட்டு, இன்னொரு நார்மல் ஸ்மாலில் பார்த்துட்டு, இப்போ இன்னொரு 4வது வெடி லக்ஷ்மியை. ஆனால் சூப்பராக இருக்கு, ஒர்த்து வேறு லெவல். இது மட்டும் எதுவும் சொல்ல முடியாது. மினியேச்சர் 10 வாலா வேறு லெவல். இது நம்மளே வீட்டிலே பண்ணலாங்க. 10 வாலா. ஓகே, இதுவும் 10 வாலா தான். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு 10 வாலான்றது, அவ்வளோதான். இதுன்னு கைஸ் பாம்புன்னு என்ன கொடுத்துருக்காங்க. பாம் பார்த்தீங்கன்னா பாம்பு சூப்பராக வெடியும். நாங்கள் ஒரு இதே ஒன்று இது மாதிரி நாங்கள் வெடித்து பார்த்தோம். ஒன்று செம்ம சவுண்டில் கேட்டுச்சு, ஒரு ஊர் கேட்கும். அந்த அளவுக்கு நல்ல சவுண்டாக பவராக வெடியுது இந்த பாம்பு. சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு சூப்பராக வெடியுது இந்த பாம்பு. இது பேர் வந்து டிராகன் சொல்லியிருக்காங்க. சின்னு வெடிமே அந்த இது வெடி பாருங்கள், அந்த வெடி இது சூப்பராக இருக்கும். நான் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்கள் கிளாஸில் ஒரு ஃபைனல் காமெடி ஒன்று இருக்குது, நல்லா அது பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு. பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு எவ்வளோ கனமாக இருக்குது மட்டும் பாருங்கள். ஜல்லிக்கட்டு பாருங்கள், ஜல்லிக்கட்டு வேறு லெவல் பட்டா. பேபி ராக்கெட், பேபிக்கான ராக்கெட். நம்ம பேபி இதில் போட்டு விட்டானுங்க கைஸ். பாவம் பேபின்னா பாவம் பண்ணிச்சோம், அது ஏன்டா எடுத்து போட்டிங்க. பேபிக்கு ஏற்ற மாதிரி பேபி சைஸில் கொடுத்துக்கிறானுங்க கைஸ். பாருங்க கைஸ், திம்தூன் என்ன பண்ணுறது. ஓகே, நல்லா இருக்கு. ஆனால் ராக்கெட் நல்லதாக இருக்குது. அப்புறம் வந்து திருப்பி அதே ஊதுவட்டி அதாவது மத்தாப்பு. ஓகே, இது வந்து என்னது, சோட்டா பீம். அதே தான் அந்த பட்னு சொன்னேன், அந்த சிக் பாம் அதெல்லாம். இது வந்து பென்சில். இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பென்சில்னால் என்ன நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பென்சில்னால் இதுதான் பென்சில் பாருங்கள், இதுதான் பென்சில் வேறு லெவலில். இது பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா இதுதான் பென்சில்ஸ். இதில் ஏதாவது ஒரு கார்னரில் தான் நம்ம வெடிக்க முடியும். இந்த கார்னர் தான், இந்த இடத்துல மருந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த மருந்தில் தான் நம்ம வெடிக்க முடியும். அதாவது இப்படி பிடிச்சி இது சில டைம் வெடியும் செய்யும். குச்சி ஸ்டிக்ஸை வச்சு யூஸ் பண்ணிடுங்க. இது வந்து நமக்கு 2 இது கொடுத்துருக்காங்க, 2. இன்னொன்று வந்து நான் இது இருக்குது.
இது க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லோ கலரில் கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கொடுத்துருக்காங்க 2 சைஸ். புல்லட் பாம் அதே தான். ஐயோ யாரும் பார்க்கல, நல்ல வேலை. புல்லட் பாம்ஸ் கொடுத்துருக்காங்க, வேறு லெவல். இதில் புல்லட் பாம்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல கைஸ். அதில் இவன் ஃபோட்டோவை போட்டு நல்லா நாங்களாம் டம் டும்னு வெடி உண்டான்னு கோவமாக காட்டுறீங்க. நம்ம வேறு லெவல் பேக்கிங். இது என்னது கரெக்டாக பிக்குன்னு போட்டுக்குது. இது ஓகே, இன்னும் க்ரக்குன்னு பிக்குன்னு கொடுத்துக்கிறானுங்க. ஒன்றுமே புரியல, வார்த்தை தெலுங்கில் கொடுத்து வச்சுக்கிறானுங்க. பாய்ஸ் இதுதான் அது பேர் என்னது எனக்கே மறந்து போச்சு. சுற்றுவாங்களே என்னன்னு மறந்து போச்சு கைஸ். கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லிட்டு போவாங்க கைஸ். மறந்துச்சு, ஞாபகம் வந்தால் சொல்லிடுறேன். என்ன சங்கு சக்கரம் போடல, அதுதான் கைஸ் மறந்துச்சு. ஞாபகம் வந்துச்சு, கரெக்டாக ஞாபகப்படுத்துங்க. தேங்க்ஸ், நீங்கள் லைக் போட்டிருப்பீங்க, அதனால தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இல்லை ஞாபகம் தான் தெரியும். என்னது இது இன்க்ரீஸபிளிஸா என்னன்னு தெரியலையா? வாங்க பார்த்துருவோம். புது ஐட்டம் வந்தால் எதுவுமே விடக்கூடாது, நம்ம எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடுறோம். ஒரே ஒரு பீஸ் தான் கைஸ். இந்த ஒரு பீஸ் என்னதான்னு பார்த்துருவோம் இன்னைக்கு. வேற லெவல், நல்லா ஒர்த்தாக இருக்கும். மேலே போயிட்டு வெடியும் பாருங்க, சும்மா அந்த சவுண்டுக்கு வேற எதுவுமே ஈடு கொடுக்க முடியாது. வேற லெவல், ஒத்துக்கலாம். ஒரு பீஸுக்கு இது எவ்வளோ ஒர்த்துன்னு ஒத்துப்பேன் நானே. ஓகே, லாஸ்ட்டாக ஃபைனல் காமெடி பார்த்தலாமா? நம்ம சின்ன வயசில் நிறைய பேர் இந்த சீட்டு பட்டாசு சீட்டு போடும் போது இந்த திண்டுன்னு வரும். நம்ம என்னதுன்னே தெரியாமல் நான் பாட்டுன்னு வச்சுருவோம். ஆனால் நம்ம எப்போனா இந்த மூடையை கட்டி இது உள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்குமா. ஆனால் நான் இந்த வீடியோவில் செக் பண்ணிக்கிறேன். இது சவுண்டு கேட்குது, எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. சரி திறந்து பார்க்கலாமேன்னு திறந்து பார்த்தா, அடா பாவீங்களா, இது மாதிரி கூட மனுஷனுங்களே ஏமாற்றுவீங்க. வெறும் பிஜிலி வீடியோ போட்டு ஏமாற்றிக்கிறானுங்க. என்ன பண்ணலாம் அவனுங்கள? காலம் எங்கேயோ போயிடுக்குது, இவனுங்க எங்கேயோ போகிறானுங்க. அதெல்லாம் நம்ம என்னத்துக்கு வச்சோமா, ஜாலியாக இருந்தோமா. சரி, இந்த ஐட்டம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி வேறு என்ன எக்கச்சக்கமான பட்டாசோட வீடியோஸ் போடணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் பின் பண்ணாமல் RTF கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை பாய்.